நீங்க பெரியவங்க, வியாபாரத்துல பேரம் பேசக்கூடாது. ரகவாரியா ரேட் சொல்லிட்டேன். உங்களுக்கு பிடிச்சது ஒன்னோ ரெண்டோ வாங்கிட்டு போங்க, தகராறு பண்ணாத. அது சரிதாங்க. நான் நினைச்சிட்டு வந்த ரேட்டுக்கும் நீங்க சொல்ற ரேட்டுக்கும் மலைக்கும் மடுவுக்குமா வித்தியாசம் தோணுது. ஒரு வருஷத்துக்கு கேரண்டி தரங்க. பொருள் பிடிக்கலன்னா திருப்பி கொடுங்க சார். அதே விலைக்கு. அதை விட கூட 10 பைசா போட்டு திருப்பிக்கிறேன் சார். அத பொருளை பாருங்க சார். சும்மா மணியா. இவன் பெரியவன், சிறந்த தொழிலாளி. இவனை கூட்டத்துல விட்டு பார்க்கணுமே, 10,000. அடுத்தவன் இவனை ரயில்ல விட்டு பார்க்கணுமே, 8,000. அடுத்தவன் இவனை வீதியில விட்டு பார்க்கணும் சும்மா கம்மனு, 6,000. அது சரிதான். இவ்வளவு விலை கொடுத்து வாங்கியும் நான் அங்கங்க விட்டு பார்க்கணுமாக்கும். நீங்க என்ன பல்ல புடிச்சு பாக்குறீங்க? மாட்டு சந்தையில மாட்டு பார்த்த மாதிரி. இந்த பாருங்க, நீங்க இதை வியாபாரமா கருதுனா நான் வேற என்ன செய்ய முடியும்? பல்ல புடிச்சு பாத்தீங்களா? இருந்தாலும் ரேட் அதிகம். பெற்றவனே தச்சு கொடுக்கறான்னா சும்மா கொடுப்பானுங்களா? அதுவும் நீங்க கொள்ளி வச்சு கேக்குறீங்க, கொஞ்சம் கூட தான் கேட்பேன். முடிவா நீங்க என்னதான் விலை சொல்றீங்க? ஏங்க, இந்த வியாபாரத்துல எனக்கு என்ன பெருசா கிடைச்சு நான் என்ன மாடி வீடா கட்டிட்டு நினைக்கிறீங்க? ஒரே விலை, கரார் விலை, 10,000, 8,000, 6,000. உங்களுக்கு வேணாம் சந்தோஷமா கொசுரா இந்த பொம்பளை பிள்ளைய தரேன். நீங்களும் சந்தோஷமா எடுத்துட்டு போய் வளங்க. ஏங்க, இதுல வில்லங்க ஒண்ணு இருக்காதுங்களே? ஏங்க இல்ல கொசுரா வேற குடுக்குறீங்களே? நீங்க வேறங்க எதுனா தோட்டமா தொரவா சும்மா எடுத்துக்கிட்டு போய் வளங்க. அதுக்கு இல்லைங்க, உங்க மனைவிக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்குமோன்னு. கிழிச்ச கோட்டாவை தாண்ட மாட்டாள. வந்துட்டா. இதுதான் நீ பண்ற வியாபாரமா? எந்திரிக்க. கொஞ்ச நேரம் நான் லேட்டா வந்திருந்தா என் பிள்ளைங்க முகத்தை பார்க்க முடியாம பண்ணிருப்ப போல இருக்க. நீ ஒரு மனுஷனா? மானம் கட்டாவது. என்ன இருந்தாலும் கட்டின புருஷனா இவ்வளவு மரியாதை குறைவா நீங்க பேசக்கூடாது. எந்திரிடா. என்னையவா? ஒன்னத்தாண்டா. பேரம் பேசாதே, சட்டுன்னு முடிச்சுக்கோன்னு அப்பயே சொன்னேன். கேட்டியா? படு. நான் பெரிய மனுஷன். யார் பெரிய மனுஷன்? நீயா? ஆமா. கடையில தேங்காய் பொறுக்கிற மாதிரி பொம்பளை இல்லாத வீட்டுல புள்ளைங்களை பொறுக்க வந்திருக்கிறியே, நீ பெரிய மனுஷனா? மரியாதை அந்த வீட்டை விட்டு வெளியில போயிடு. இல்ல புள்ள பிடிக்கிறவன் போலீஸ்க்கு போன் பண்ணிடுவேன். ஏயா, உன்னை நம்பி வந்ததுக்கு உன் சம்சாரம் பேசுற பேச்ச பத்தியா? பேச்ச பத்தியா? அட, ஒரு நாளைக்கு நீ என்ன வாங்கிய? வெளிய போ. எனக்கு வேணும், நல்லா வேணும். 500 ரூபாய் கூடியா? நான் பிள்ளையா வர கொடுக்கறத கூட நான் உனக்கு கொள்ளி வைக்கிறேன். இல்ல, உள்ள வராத, அப்படியே போயிடு. எங்க போறது? கண்காணாம போ. பெத்த பிள்ளைங்களையே பிடிச்சு கொடுக்கறீங்க, உன்னை எப்படி நான் புருஷன்னு சொல்லிக்கிறது? என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நீ என் பிள்ளைங்களை எல்லாம் வித்துடுவேன். இனிமே உன்னை நான் உள்ள சேர்த்துக்க மாட்டேன். போவலியே. சத்தியமா இனிமே அப்படி செய்ய மாட்டேமா? சத்தியமா உன்னை நான் நம்ப மாட்டேன். இன்னொரு சான்ஸ் கூட. இது ஒண்ணு பள்ளிக்கூட பரீட்சை இல்ல, பசங்களோட வாழ்க்கை. யார்கிட்ட பேசுறோம்னு நினைச்சு பேசு. பணத்துக்காக எதையும் செய்ய பாவிக்கிட்ட. நான் வெளியே போய் என்னடி செய்வேன்? பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தியே, அதை செய்ய. இல்லவா? பிச்சையடு. புருஷன்டி. மறந்துட்டேன். ரோஷக்காரன். நிரூபிச்சு காட்டு. வராதே. வந்தா வெட்டுவேன். நான் கோவக்காரன். Don't care. போயிடுவேன். சந்தோஷப்படுவேன். ரமா, get out. ஆமா, நான் கூட கவனிச்சேன். சின்ன பூமி அதிர்ச்சி தான், பெருசா ஒண்ணு இல்ல. நீங்க ஒண்ணு அங்க ஆஸ்பத்திரி பக்கமெல்லாம் அல்லோலப்படுது, ஒரே ரகலையா இருக்கு. அப்படியா? ஆமா, நீங்க முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போய் சீதாவின் குழந்தைய பாருங்க. நான் என் பிள்ளைங்களை தேடுறேன், உன்ன கூட காணும். இப்ப நிலைமை எப்படி இருக்கு? கவலைப்படாது, ஆபத்தான கட்டத்தை தாண்டியாச்சு. ஆனா மயக்கம் தெளிய கொஞ்ச நேரம் ஆகும். நர்ஸ், தேவைப்பட்டா சொல்லியணும். சீதா, சீதா, சீதா.
விழிக்கிறா இப்ப வா இல்ல வெள்ள பிள்ளைங்களையும் பார்க்கணும்னு இத்தனை வருஷமா தோணவே இல்லையா உனக்கு? 7-8 வருஷம் ஓடி போச்சு. மன்னிப்பு கேட்டுக்கிறையா, வந்துறியா? என்னம்மா அப்பா போட்டோ கிட்ட புலம்பல? ஆமாடா புலம்புறேன். நீ வந்துட்டேல்ல. இவன் ஒரு அப்ப, இவனுக்கு போய் வருத்தப்படுறிய? அம்மா சண்டை போட்டு அனுப்புனிய மங்கம்மா மாதிரி ஒரு சபதம் போட்டுக்க வேணா? சபதம் போட்டிருந்தா என்னடா செய்வேன்? என்ன செய்வேனா? எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிப்பேன், இங்க கூட்டிட்டு வருவேன், இதே தூள கட்டி போடுவேன், உன் கையில இருந்து சாட்டையை வாங்குவேன், அடி அடின்னு அடிச்சு நிமித்து கட்டுவேன்.
சான்ஸ் கொடுக்காம விட்டுட்டியம்மா. அடே உன்னை வா ராஜா வா. அம்மா உன் செய்வோமா என்ன அப்பனை காணவில்லை அப்படின்னு பத்திரிகையில தகவல் கொடுப்போம். ஆமா பத்திரிகையில விளம்பரம் கொடுத்தா மட்டும் வந்துருவாராக்கும். தகவல் கொடுக்கறவங்களுக்கு 5000 ரூபாய் இல்லாமல் போடுவோம். அவரே வந்துடுவாரு. பணத்தை இடம் பாரு அப்ப பிடிச்சுக்குவோம். சாட்டதான் அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கான். எங்க இருக்காரோ என்ன கஷ்டப்படுறாரோ எங்கயா இருக்க. சௌக்கியமா இருக்கியா? யாருப்பா நீ? யாருப்பா நீயா? ஒன்னுட்டு வர ஆஸ்கல் 4 காசு சேர்ந்து டூரர் வண்டி கையில கிடைச்ச உடனே கூட படிச்சவனா மறந்துடுறேன். இந்த இங்கிலீஷ் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நான் கூட 4வது வரைக்கும் தானே படிச்சேன். யாரு இது சம்சாரமா? அம்மா இவன் உனக்கு தான் புரிஞ்ச எனக்கு அடவா ராஸ்கல். அதெல்லாம் வச்சுக்காதடா. பசிக்குது ஒரு ரூபா இருந்தா குடுறா. என்னங்க 1 ரூபாய் தானே கேக்குறான் கொடுத்துட்டு வாங்க. நீ சும்மா சாந்தா. ஐயோ மானம் போகுது. நீ யாருன்னு எனக்கு தெரியாது போடா. தெரியாதா? ஐயா ஐயா பெரியவங்களே இங்க வாங்க ஐயா. இந்த அநியாயத்தை பாருங்க ஐயா. இவன் என் கூட படிச்சவன். இவன் கஷ்டப்படுறப்பெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன். இப்ப கார் வாங்கின உடனே என்ன கவனிக்க மாட்டேன்றான். 4 காசு இருந்தாலே இப்படிதான்ப்பா. ஏண்டா சத்தியமா சொல்லு என்ன உனக்கு அடையாளம் தெரியல? தெரியுதுடா இப்ப தெரியுது. அப்ப கூட 1 ரூபாய். 1 ரூபாய் இல்லடா உனக்கு நான் 5 ரூபாயை கொடுக்குறேன். இந்தா ரைட் நீ போலாம். எவ்வளவு நாள் கழிச்சு சந்திச்சிருக்கிறோம். பணத்தை கொடுத்து ஒன்னு அனுப்பிச்சுருவானா ஏர் வண்டியில. என்னங்க ஏன் இதெல்லாம்? உனக்கு ஒண்ணும் தெரியாது. இன்னைக்கு அவனுக்கு நம்ம வீட்டுல தான் விருந்து. ஏறா வண்டியில ஏறா. கூட பிடிச்ச கூப்பிடா பாப்பா. ஏறா ஏறு. என்னடா இதெல்லாம்? வேற சொல்றேன் கொன்னுடுவேன். யாரா நீ? யாரா நீ? வடவரக்கு எங்கிட்டே வா. அடிக்க என்ன விட்டுடுங்க. பட்ட பகல்ல இப்படி ஒரு கொள்ளையா? இப்படி ஒரு சம்பாத்தியம் நட்ட நடு ரோட்ல இந்த மாதிரி கலாட்டா அப்படின்னா அவங்க அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற காசை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுவும் பக்கத்துல பொம்பளைங்க இருந்தா கேட்கவே வேணாம். அவங்களே எல்லாம் கொடுத்துருவாங்க. நீங்க தான் இப்படி கொடுக்குறீங்க. இந்த மாதிரி செய்யறதுக்கு துணிச்சலும் வேணும் அறிவு வேணும்டா. அறிவுக்கு நான் என்கிட்ட பஞ்சமா? ஆள் நல்லா தானே இருக்க வேலை வெட்டி செய்யறதுக்கு. அறிவை யூஸ் பண்ற மாதிரி வேலை கிடைக்கலீங்களா? இங்க வேலை தர்றேன் ஒழுங்கா வேலை பாப்பியா? ஒரு கல்யாணம் ஆயிடுச்சா? கொண்டாட்டி பிள்ளைலாம் இங்க. அது ஏங்க கேக்குறீங்க? நல்ல தங்க கதை தெரியும்ல. அதேதான் வருமே. என் சம்சாரம் என் குழந்தைங்களுக்கு எல்லாம் வேஷத்தை கொடுத்துட்டு அவளும் சேர்த்துட்டான். பொய் தில்லு முள்ளு இதெல்லாம் இன்னையோட விட்டுறணும். மறுபடியும் போய் பேசுறேன்னு தெரிஞ்சது துப்பாக்கி வச்சிருக்க சுட்டு விடுவேன். ஜாக்கிரதை. விட்டுறானுங்க. உனக்கு இந்த வீட்டுலதான் வேலை. என்ன வேலைன்னு கிடையாது. எந்த வேலை சொன்னாலும் செய்யணும். தெரியுதா? சம்பளம் என்ன சம்பளம்னு கிடையாது. என்ன கேட்டாலும் கொடுப்பீங்க. நீங்க கூட மன்னிச்சுக்கோங்க தாயே.